வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்னைக்கு நான் செய்ய போகக்கூடிய ரெசிபி துபாய் வைரல் இஃபா சிக்கன் தான் செய்ய போகிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிக்கன் துண்டை இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இடிக்கல்ல வச்சு சிக்கனை இந்த மாதிரி நல்லா சதைச்சி எடுத்துட்டு போர்க்கை வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது மசாலாலாம் நல்லா இறங்கி கிடைக்குங்க. மசாலா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 3 டீஸ்பூன் ஆச்சி கபாப் மசாலா, தேவையான அளவு உப்பு, பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சேர்த்துருக்கிறேன், ஒரு கரண்டி தயிர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இனி இந்த மசாலாவை சிக்கனில் நல்லா தடவி எடுத்துட வேண்டியது தான். இது அப்படியே அரை மணிக்கும் நல்லா உரட்டும். சிக்கனுக்கு தேவையான க்ரீமி சீஸ் மைனஸ் செய்கிறதுக்கு சீஜாரில் 3 அவிச்ச முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி இல்லைன்னா பால், சீஸ் ஒரு ஸ்லைஸாகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துண்டு இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வினிகர், கொஞ்சமாக உப்பு, 2 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் சேர்த்து நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடணும். 1 மணி நேரம் ஆச்சு. சிக்கன் நல்லா ஊறியிருக்கும். இனி ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்து செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கன் துண்டுகளை போட்டு எப்போவும் சிக்கனை பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இந்த சிக்கனை சும்மா சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமி சீஸ் மைனஸை சிக்கனுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். மேல் பகுதியில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இனி பேனை மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆனால் போதுங்க. நல்ல டேஸ்டியான துபாய் வைரல் இஃபா சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.